ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. 11 o'clock படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சயின்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்ஸ் இப்போது நைட்டு படிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கு லாஸ்ட்டு குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண நோட்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த இயர் வந்து குரூப் 4 எழுதலை, எஸ்ஜிடியில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மேக்ஸ் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரி வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கீங்க, டாபிக் வைஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது என்ன டாபிக் வைஸ் படிக்கிறீங்க அதெல்லாம் எங்களோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். பிடிஎஃப்புமே டாபிக் வைஸ் என்ன நான் படிச்சுட்ருக்கேன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் நைட்டு இவ்வளோ நேரம் படிக்கிறீங்க இல்லையா, மார்னிங் வந்து எப்போ எழுந்திருப்பீங்க, எப்படி வந்து உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் மார்னிங் எப்படி படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தலைவலிலாம் வராதா, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்களை எப்படி சமாளிக்கிறீங்க, அந்த குட்டி பையன் வந்து உங்கள் புக்ஸ் எல்லாம் கிழிச்சிட மாட்டானா, எப்படி அவனை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நைட்டு வந்து இப்போ நான் ஒரு 12 o'clock படிக்க இந்த மேக்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 வரைக்கும் தான் என்னால் படிக்க முடிஞ்சது. என்னால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் கண்டிப்பாக படிப்பேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வரும்போது மட்டும்தான் நான் வந்து படுப்பேன். சில டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock வரையும் கூட நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தூக்கம் வர வரைக்கும் நான் கண்டிப்பாக படிப்பேன். அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் படித்தோம்னா சுத்தமாக வேஸ்ட்டு, எதுவுமே நமக்கு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ வந்து முடிஞ்ச அளவு தூக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ பட்டுட்ருக்க கஷ்டம் ஒரு நாள் நிச்சயமாக மாறப்போகுது அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூடாக ஹாட் வாட்டர், காஃபி இந்த மாதிரி ஏதாவது குடிச்சு அப்படியே வாக் போய் கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 6:30 போல் குட்டி பையன் எழுந்திரிச்சிருவான். நான் எப்போ படுத்தாலுமே அவன் எழுந்திரிக்கும் போது நான் எழுந்திரிச்சாகணும். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு எல்லா ஒர்க்கையும் கடகடன்னு முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 hours கண்டிப்பாக படிப்பேன். ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மதியானம் லஞ்ச் டைமில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 hours நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அப்போ டயர்டாக இல்லாத பட்சத்தில் அந்த டைமும் நான் படிக்க தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் உங்கள் பையன் வந்து புக்கெல்லாம் கிழிக்க மாட்டானா, எப்படி பிள்ளைங்களை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவன் வந்து இந்த மாதிரி நான் படிக்கிறத அப்போலேருந்து பார்த்துட்ருக்கான். நான் அவனுக்கு அந்த ஹேபிட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை, வந்து புக்கை கிழிக்கிறது அதெல்லாம் வந்து நான் அலோவ் பண்ணலை. ஸோ வந்து நான் படிச்சுட்டு இருந்தாலும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். பாய்.